பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வருக வருக வரவேற்கிறோம். எல்லாரும் ஒன்று கூடி தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதிப்பதில் நாம் வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய தேவன் சர்வ வல்லவராய் காணப்படுவாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தந்தையே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை பொழுதில் பரிசுத்த ஆவியானவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரை ஒருநிலைப்படுத்தி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எங்கே 2-3 பேர்கள் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி வாக்களித்திருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர், இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாய் காணப்படுகிறோம். பாடல் வழியாக, ஆராதனை வழியாக, ஆண்டவரே அப்பா சங்கீத வழியாக, கர்த்தருடைய தூது பகுதி வழியாக உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடப்படுவீராக. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இந்த நாட்களில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும்படியாக என் தேவனீர் உதவி செய்யப்படுற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்தரலாம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாருடைய சேரில் உட்காந்துக்கலாம். சேரில் உட்காந்துக்கிட்டு கர்த்தரை ஆராதிக்கலாம். கொஞ்சம் வால்யூம் இந்த ஷார்ப்பு கொஞ்சம் வைங்க பாரு, கொஞ்சம் ஷார்ப்பு சுற்று. ஹல்லேலூயா. ஓகே, எல்லாரும் சேர்ந்து நாம் கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். பாட்டு புஸ்தகத்தில் உன்னத கீதங்களிலே 195வது பாடல். உன்னத கீதங்களில் 195வது பாடல். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூக்கும் மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோனின் ரோஜா என்ற பாடல் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரைஸ். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூக்கும் மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோனின் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூக்கும் மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாரோனின் ரோஜா. நாற்றமான இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. நாற்றமான இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தராய் மாற்றினீரே, பரிசுத்தராய் மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தராய் மாற்றினீரே, பரிசுத்தராய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதி
கண்மலை மேல் நிறுத்தினீரே, அற்புதரே அதிசயரே, அற்புதரே அதிசயரே, ஆனந்தமே பரம ஆனந்தமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் போகும் மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாந்தி ரோஜா. தாயை போல சேர்த்து அழைத்துக் கொண்டாரே, தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, தந்தையை போல் என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தந்தையை போல் என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே. அப்பாவல்லோ 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 அப்பாவல்லோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூக்கும் மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாந்தி ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூக்கும் மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா சாந்தி ரோஜா, இயேசு ராஜா சாந்தி ரோஜா, இயேசு ராஜா சாந்தி ரோஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகள் உயர்த்துங்கள், கதவு திறக்கட்டு, ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார் என்ற பாடல் நம்மளால் சேர்ந்து பாடி கர்த்தரின் நாமத்தை நாம் மையப்படுத்தி அவருடைய நாமத்தை போற்றலாம். பெர்க்மான்ஸ் பாட்டு புஸ்தகத்தில் இந்த பாடல் உண்டு. உன்னத கீதங்கள் பாட்டு புஸ்தகம் இருந்ததுன்னா 4128. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார் என்ற பாடலை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவரின் நாமத்தை நாம் உயர்த்துகிறவர்களாய் காணலாம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின்
எனக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகளெல்லாம் அவரின் உடைமை என்றோ. எல்லாரும் வாய்களை திறந்து பாடி ஆராதிப்போமா? அவரின் உடைமை என்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் நாடுவோம்
இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்தீரே. உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறீரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தராகிய இயேசுவை நம் கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஒருமைப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்பட்டு கர்த்தரை நாம் ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவ மகிமை இந்த நாளிலே இறங்கி வரக்கூடியதாய் காணப்பட போகிறது. சத்தத்தை உயர்த்துவோமா? ஆங்காங்கே கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் கூடியிருந்தாலும் கர்த்தர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். எங்கே 2-3 பேர்கள் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே நம் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய இருதயங்களை தேற்றும்படியாக, நம்முடைய எல்லா நெருக்கங்களையும் கர்த்தர் மாற்றிப்படும்படியாக, நம்முடைய துயரங்களை மாற்றிப்படும்படியாக இயேசு நம் மத்தியிலே அவர் கடந்து வந்திருக்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம எல்லாரும் ஒரு மனமாக இயேசுவே என்று கூப்பிடுவோமா? இயேசுவே என்று சொல்லுவோமா? பரிசுத்தரே என்று சொல்லுவோமா? நல்லவரே என்று சொல்லுவோமா? காண்பவரே என்று சொல்லுவோமா? காப்பவரே என்று சொல்லுவோமா? இனி சுமப்பவரே என்று சொல்லுவோமா? அவருடைய நாமங்களை சொல்லி 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 நான் உயர்த்த 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 தேவ கிருபை இறங்கி வரும். தேவ பிரசன்னம் இறங்கி வரும். தேவ வல்லமை இறங்கி வரும். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். அவரோடு கூட பேசுகிறவர்களாய் காணப்படுவோம். அவரோடு கூட முகமுகமாய் தரிசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவரை உம்மை விட்டா எங்களுக்கு வேற யாருமே இல்லை. ஆண்டவரே உண்மை நீரே எங்களுக்கு தஞ்சமாய் காணப்படுகிறீர். நீரே எங்களுக்கு அடைக்கலமாய் காணப்படுகிறீர். நீரே என் கோட்டை, நீரே என் துருகம். நான் உம்மை நம்பி இருக்கிறபடினாலே நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. என் கால்களை தீமைக்கு விலக்கி காத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறீரே. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னவராய் காணப்படுகிறீரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவராய் காணப்படுகிறீரே. உன்னதமான மறைவிலே சர்வவல்லவருடைய நிலையிலே தங்குவான் என்று சொன்னீரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையே உம்மை ஆராதிக்கிறோம். என்னை காண்பவரே உம்மை ஆராதிக்கிறேன். என்னை காப்பவரே உம்மை ஆராதிக்கிறேன். என்னை மேய்ப்பரே உம்மை ஆராதிக்கிறேன். என் நல்லாயனே உம்மை ஆராதிக்கிறேன். நல்ல போதனையை கற்றுக் கொடுக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். நித்திய ஜீவனை தருகிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். எங்கள் நேசிக்கிற அநாதி ஸ்நேகத்தினால் ஸ்நேகிக்கிறேன் சொன்னவரே உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? கொஞ்ச நேரம் எல்லா வாய்களை திறந்து உம்மை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆராதிப்போமா? கைகளை உயர்த்தி முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை நாம் ஆராதித்து அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி பாடல் மூலமாக, ஆராதனை மூலமாக அவரை ஆராதிக்கும் போது அவர் நம்மை வந்து ஆசீர்வதித்து கனப்படுத்துகிறவராய் காணப்படுவார். அன்பின் தெய்வம் நீரே, ஆராதனை உமக்கே, துதிக்கு நீர் பாத்திரரே. சொல்லுமான நோக்கி அன்பின் தெய்வம் நீரே, ஆராதனை உமக்கே, துதிக்கு நீர் பாத்திரரே. உங்க சமூகம் ஒன்றே போதும், அதற்கீடே இல்லை எதுவும். அழகே உயிரே இயேசுவே, உங்க சமூகம் ஒன்றே போதும், அதற்கீடே இல்லை எதுவும். அழகே உயிரே இயேசுவே, அன்பின் தெய்வம் நீரே, ஆராதனை உமக்கே, துதிக்கு நீர் பாத்திரரே. சொல்ல வேண்டும், அன்பின் தெய்வம் நீ
நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் நீர் காணப்படுகிறீர். நீர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆண்டவரை நாம் போற்றி ஆராதிக்கின்றவர்களாய் காணப்படலாமா? பதினாயிரங்களில் சிறந்தவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பாவத்தை பாராத சுத்த கண்ணரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். மறுபடியும் சொல்லுமான நோக்கி, பதினாயிரங்களில் சிறந்தவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆவியானவரே, பாவத்தை பாராத சுத்த கண்ணரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உங்க சமூகம் ஒன்றே போதும், அதன் கீழே இல்லை எதுவும். அழகே உயிரே இயேசுவே, உங்க சமூகம் ஒன்றே போதும், அதன் கீழே இல்லை எதுவும். அழகே உயிரே இயேசுவே, ஆவின் தெய்வம் நீரே, ஆராதனை உமக்கே, துதிக்கு நிற்பாத்திரரே. எல்லாரும் சொல்லுமா, நோக்கி பார்த்து சொல்லுமா, அன்பின் தெய்வம் நீரே, ஆராதனை உமக்கே, துதிக்கு நிற்பாத்திரரே. சாந்த சுரூபியாய் காணப்படுகிற நம்முடைய இயேசு கிறிஸ்து, அவரை போல இந்த உலகத்தில் சாந்த சுரூபம் யாருமே இல்லை. அவர் நிந்திக்கும் போதும் அவர் அமைதியாக காணப்பட்டார். காரி துப்பும் போதும் அவர் அமைதியாக காணப்பட்டார். பரிகாசம் பண்ணும் போதும் அவர் அமைதியாக காணப்பட்டவராய் இருந்தார். அதே போல நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதாக சொல்லுவோம், ஆண்டவரே, அந்த சாந்த சுரூபியே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆராதிக்கலாமா? சாந்த சொரூபியே நீர்தானே, நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. பரலோக பாதையும் நீர்தானே,
சொல்லலாமா? என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கைகளை உயர்த்தி மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆராதனை சுகந்த வாசனையாக, ஆராதனையில் அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை போற்றும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, அவருடைய சமூகத்தை சாஷ்டாங்கமாய் பணிந்து தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கத்தர நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கத்தர ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். போன வாரம் முழுவதுமாய் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்ததுக்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்காக கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலிருந்து வருகிற திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை வரையும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்க போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அநேக வாசலை கர்த்தர் திறக்க போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கர்த்தர் எல்லா நன்மைகளை கர்த்தர் கொடுக்க போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென் ஆமென். பாஸ்டர் மார்கன் ஜெபிப்பார். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிறதான எங்கள் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் தகப்பனே பரிசுத்தத்தோடுமை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த ஆலயத்தில் கூட்டிட்டு சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே எப்போ தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஒரு பிரசன்னம் எங்களை நிரப்பட்டு தகப்பனே, ஆண்டவரே பாடல் ஆராதனை ஆசீர்வதித்தது போல தகப்பனே, ஆண்டவரை மீதியுள்ள பகுதிகளை என் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரை பரத்திலிருந்து எங்களை இருதயத்திற்கு ஏற்ற மன்னாவை தந்து எங்களோடு பேசி ஆண்டவர் எங்களை வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, உயவர் கையில் இருக்கிற ஆண்டவரை உடைந்த கத்தாவை பாத்திரத்தை போல் ஆண்டவரே நாங்கள் காணப்படுகிறோம். ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நீர் எடுத்து வனைந்து தகப்பனே ஆண்டவரே அப்பா ஆண்டவர் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தகப்பனே ஆண்டவரை பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆவியானவரை இந்த பரிசுத்த நாளிலும் ஆராதிக்கிறோம் தகப்பனே. உம்மை தொழுது கொள்கிற எந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் தெய்வ பிரசன்னம் கடந்து வந்து தகப்பனே ஒவ்வொருவரும் மகிமை நான் நிரப்பியல்ல வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. மீதியுள்ள நேரங்களும் கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு பேசுவீராக. எங்களோடு உடைய கிருபை தங்கி இருப்பதாக. எல்லா துதிகன மகிமை ஒவ்வொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, ஜெபிப்போம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வரப்போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னது போல ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. உங்களுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவரே தாவீது சொல்வது போல என் மனக்கண்களை திறந்திருது சுவாமி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டது போல நீங்கள் நானும் கேட்கும்போது நிச்சயமாக மனக்கண்களை திறந்து கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்மை முடிசூட்டுகிறவராய் காணப்படுவாராக. ஹல்லேலூயா. எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். நிந்தனை போராட்டங்கள் நேசருடன் தாங்கினார். நிந்தனை போராட்டங்கள் நேசர் என்னை தாங்கினார். சோதனை வந்த போதெல்லாம், எனக்கு சோதனை வந்த போதெல்லாம் தப்பி செல்ல வழிகாட்டுவார். எனக்கு தப்பி செல்ல வழிகாட்டினார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். சொல்லுங்க, எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அன்பின் தெய்வமே, இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் காணப்படட்டும். அது அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையாய் காணப்படுகிறது. அது சுத்த பசுபொன்னிலும் தெளித்தெனிலும் மதுரமான வார்த்தையாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அப்படியே எங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி செய்ய உதவி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டுடைய சமூகத்தில் போன வாரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டோம். நெருக்கப்படுகிறவர்களுக்கு அவரே தஞ்சம் என்று சொல்லி போன வாரத்தில் பார்த்தோம். 3 விதமான காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்தோம். ஒன்று, ஒரு மனிதனுக்கு நெருக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் அவனை உயர்த்துவதற்காக ஒரு நெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே அவன் நெருக்கப்படுவதற்கு கர்த்தர் அவனை தகுதிப்படுத்தி அவனை உயர்த்துவதற்காக அந்த அடையாளத்தை கொடுத்தார். 2வது பார்த்தோம், ஏன் ஒரு மனிதனுக்கு நெருக்க வருது என்று சொன்னால், அவன் பின்மாற்றத்தில் காணப்படுகிறனால அவனுக்கு நெருக்கத்தை கொடுத்து அவனுடைய பின்மாற்றத்திலிருந்து மனம் திரும்பி கர்த்தரை தேடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்காக தான் நெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 3வதாக, அப்போஸ்தலர்களுக்கு ஒரு நெருக்கங்கள் உண்டானது, உபத்திரவங்கள் உண்டானது. காரணம் என்னன்னா, ஒரு எழுப்புதலை காணும்படியாக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு எழுப்புதலை காணும்படியாக அப்போஸ்தல காலங்களில் ஒரு நெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு ஒரு நெருக்கம் தான். ஏன் அந்த நெருக்கம்னா, நீங்க நான் நன்றாய் புரிந்து ஒரு எழுப்புதலை இந்தியாவுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆகவே நெருக்கப்படுகிறவர்களுக்கு அவரே தஞ்சம் என்று சொல்லி போன வாரத்தில் அந்த சத்தியங்களை கேட்டோம். இந்த வாரத்தில் அதற்கு கீழாக சொல்லப்படுகிறது, 9ஆம் வசனத்திற்கு கீழாக சொல்லப்படுகிறது, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நெருக்கங்களிலும் பாடுகளிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் புலம்பல்களிலும் கைவிட்டு விட்டாரோ என்ற ஒரு நிலையில ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுகிற அந்த தாவீது, பரிசுத்தவனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் தேடுகிறபடினாலே அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், புலம்பல், கவலை, இப்படிப்பட்ட நிலையில தான் பரிசுத்தவனாகிய தாவீது அந்த நிலையில தான் காணப்படும் போதுதான் ஆண்டவருடைய சமூகத்தை சொல்றாரு. என்ன சொல்றா? கர்த்தாவே, நான் உம்மை தேடுகிறபடினாலே நீர் என்னை கைவிட மாட்டீர். அல்லேலூயா. அப்ப நன்றாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரை
கர்த்தர் கைவிட மாட்டார் என்று சொன்னால், கர்த்தரை தேடுகிறவர்களை ஒரு நாள் இயேசு என்ன பண்ண மாட்டாரா? கைவிடவே மாட்டார். எல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம அவரை தேட வேண்டும். அவரை தேடும் போது அவர் முகத்தை நாம் பார்ப்போம். அவர் முகத்தை பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கவலைகள், நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய முகத்தை பார்த்தோன்னு என்ன வருமா? நம்ம விட்டு தூரமா ஓடி போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம விட்டு என்ன பண்ணுமா? தூரமாக ஓடி போயிடும். அதனால்தான் சிறு வயதிலிருந்து வாலிபனாய் காணப்படும் போது, வயதானவனாய் காணப்படும் போது, பெரியவனாய் காணப்படும் போது தாவீதுக்கு நல்லாவே தெரியுது, நான் கர்த்தரை தேடினா கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டாரு. அல்லேலூயா வச்சிருக்க பாப்போம். பக்கத்துல சொல்ல, நீங்க கர்த்தரை தேடுங்க, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா வச்சிருக்க பாப்போம். நம்ம கர்த்தரை தேடாம ஐயோ என்னை கைவிட்டுட்டாரே அப்படின்னு சொன்னா கைவிட்டுருவாதான். அவரை தேடினா நிச்சயமா நம்ம நம்மளால அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்படி தேடுனா முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை தேடுகின்ற ஒரு பாத்திரவான்களாய் காணப்படணுமா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்களேன். அப்ப முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை தேடணும். தாவீது ஒரு நாள் கூட நெருக்கத்திலும் சரி, பாடுகளிலும் சரி, உயர்விலும் சரி, தாழ்விலும் சரி, வனாந்தரத்திலும் சரி, ஒரு நாள் கூட அவரை தேடுவதில் குறைவில்லாமல், குறைவோடு தேடல, நிறைவோடு தான் இயேசுவை தேடினவராய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி தேடணுமா? துன்பத்திலும் நிறைவா தேடணும், துயரத்திலும் நிறைவாய் தேடணும். கர்த்தர் போதுமான அளவு ஆசீர்வதித்தாலும் அவர் என்ன பண்ணுமா? தேடணும். ஏன் அப்படின்னா அவரை தேடினால் தான் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவரை தேடும் போது நமக்கு என்ன பண்ணுவாரா? நன்மைகளை அளிக்கின்ற கர்த்தராய் காணப்படுவார். 10ஆம் வசனத்துக்கு கீழே சொல்லப்படுகிறது வாசிங்களேன். 9ஆம் வசனத்துக்கு கீழே, 10ஆம் வசனத்துக்கு கீழே 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பலிகளை அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களின் கூப்பிடுதலை மறவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அங்க சொல்லப்படுகிற 11ஆம் வசனத்துல சீயோனில் வாசமா இருக்கிற கர்த்தரை கீர்த்தனை பண்ணி. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல அவரை நம்ம தேடும் போது அவரை என்ன பண்ணுமா? அவரை தேடினோம்னா நமக்கு என்ன பண்ண? அவர் மறவாதபடி அவர் காத்து கொள்ளுகிற தேவனாய் காணப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை என்ன பண்ணுமா? தேடணும். தேடும் போது தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, யாரெல்லாம் கர்த்தர் கைவிடாதபடி நடத்தினார், அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்தியம். யாரார கர்த்தர் கைவிடவில்லை? உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களை கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. உங்களை இன்றைக்கு கைவிட மாட்டார், இனிமேல் என்ன பண்ண மாட்டாரு? கைவிடாத கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாரார கர்த்தர் கைவிடாதபடி காணப்படுவார்? எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன் 1 சாமுவேல் கர்த்தர் தமது மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவருடைய மகத்துவ நாமத்தின் நிமித்தம் சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் தமது ஜனத்தை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப யார் கர்த்தருடைய ஜனம்? அதான் முக்கியம். யார் கர்த்தருடைய ஜனம் என்று சொன்னார், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான் அவருடைய ஜனம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதான் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி தெரிந்து கொண்டாரா? தாயின் கருவிலே பெயர் தோற்றுவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உங்க பேரை சொல்லி தாயின் கருவிலே சொல்றாரு, நீ என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட மகள், நீ பரிசுத்த ஜனம், நீ இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனம், நீ
நீ என் சொந்த ஜனம் என்று சொல்லி கர்த்தர் தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே என்ன பண்றான், நம்மை பெயர் சொல்லி அழைத்தவராய் காண்கிறான். எவ்வளவு பாக்கியமானவர்கள் நம்ம அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பாக்கியமானவர்கள். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஐயோ என் பேரே ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயம் தெரியும். உங்க தாயின் கருவிலே ஆபிரகாம் சொல்றார், ஆபிரகாம் 20 முன்பதாகவே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர். அப்ப ஆபிரகாமை தெரிந்தெடுத்தவராய் காணப்பட்டார் என்று சொன்னால் உங்களை என்னையும் தாயின் கருவிலே கர்த்தர் தெரிந்தெடுத்தவராய் காணப்பட்டாராம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யார் கர்த்தருடைய ஜனம் என்று சொன்னால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதா கர்த்தருடைய ஜனம். இரண்டாவது அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர் தான் அவருடைய ஜனமா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதான் யோவான்ல 1:12 சொல்லப்படுகிறது, அவர் மேல் யாராலும் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் என்ன பண்ணார், ஆண்டவர் அவர் அதிகாரம் கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர் யாராம், தேவ ஜனம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தேவ ஜனம். முதலாவது உங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவ ஜனம். இரண்டாவதாக அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் யாருன்னு சொன்னால் அவருடைய ஜனம். மூன்றாவதாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய ஜனம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரித்தெடுக்கப்பட்ட கிரேக்க வார்த்தையில எக்லீசியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எக்லீசியா என்றா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களா? உலகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் ஆண்டவர் நம்ம என்ன பண்றாராம், பிரித்தெடுக்கப்பட்டு அவருடைய சொந்த ஜனமாக நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப யார் அவருடைய ஜனம் என்று சொன்னால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இரண்டாவது அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், மூன்றாவது இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய ஜனம். அந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா தமது ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. உன்னை என்ன பண்ண மாட்டேன், நான் கைவிடவே மாட்டேன். அப்ப இந்த மூன்று தகுதி உடையவர்கள் தான் அவருடைய ஜனமாய் மாற முடியும். முதலாவது யாருங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவது என்னங்களா? இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். மூன்றாவது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த மூன்று பேர் தான் அவருடைய சொந்த ஜனமாய் மாற முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க நானும் இந்த மூன்று தகுதி இருக்குதான் பார்க்கணும். என்ன தகுதி? நம்ம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா, இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோமா, இந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறோமா? இந்த மூன்று தகுதி இருந்தா நீங்க அவருடைய சொந்த ஜனமா மாறிடுவீங்க. சொந்த ஜனமா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரா, ஒரு நாளும் கைவிடவே மாட்டாராம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரா, ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அப்ப கைவிடாதபடி என்ன பண்ணுவாரா, நம்மை கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் அவர் என்ன பண்ணுவாரா, வழி நடத்துகின்றவராய் காணப்படுவார். எகிப்துல பாத்தீங்கன்னா அவர்கள் எகிப்துல காணப்படும் போது அவருடைய சொந்த ஜனம் எகிப்துல பாடுகளிலும் போராட்டத்திலும் நெருக்கங்களிலும் கண்ணீரிலும் கவலையிலும் காணப்படும் போது அவருடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டு என்ன பண்ணாரா, எகிப்தை விட்டு வெளியே வரும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்க வாழ்க்கையில நீங்க அவருடைய சொந்த ஜனமா இருந்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்க நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனையா, போராட்டமா ஆண்டவர் நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா, தாவீதை போல ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா எகிப்திலிருந்து கர்த்தர் உங்களை எங்க கொண்டு போவாராம், கானான் என்ற தேசத்துக்கு கொண்டு போவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எங்க கொண்டு போவாராம், கானான். கானான் என்பது அங்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா செழிப்பான ஒரு வாழ்க்கை இயேசு கொடுக்க போகிறார். எல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பு வேணும்னா நீங்க அவருடைய ஜனமா மாறணும். யார் ஜனமா மாறணுமா? அவருடைய சொந்த ஜனமாய் மாறணும். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, செங்கடலிலே அந்த ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். செங்கடல் அவர்களுக்கு எதிராய் காணப்படுகிறது. பார்வோன் அவருக்கு பின்னாக வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ரெண்டு நடுவில் ஆண்டவருடைய சமூகத்துல ஜனங்க, அவருடைய ஜனங்கள் சொந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவரே எங்களை இதற்காக அழைச்சிரா, இதற்காக தெரிந்து கொள்கிறான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் போது ஆண்டவர் செங்கடலை கர்த்தர் என்ன பண்ணாரா, ரெண்டாக பிளந்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். செங்கடல் என்பது நமக்கு எதிராய் வருகின்ற போராட்டங்கள், நமக்கு எதிராய் வருகின்ற துன்பங்கள், நமக்கு எதிராய் காணப்படுகிற நெருக்கங்கள், நமக்கு எதிராய் காணப்படுகிற பாடுகள். இந்த பாடுகளை பார்த்து நீங்க என்ன பண்ணுமா, இயேசுவின் நாமத்தினால அன்றைக்கு மோசேக்கு நீ வாக்களித்தது போல எங்களுக்கு வாக்களித்திருக்கிறீர், நீ கைவிடாத கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறேன். இப்பொழுதே செங்கடலை போல காணப்படுகிற போராட்டமே ரெண்டாய் பிழை என்று சொல்லி ஆண்டவரை கேட்டீங்கன்னா அது என்ன பண்ணுமா, ரெண்டா பிளக்கக்கூடியதாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்களேன். அப்ப தேவ ஜனத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரா, கைவிடவே மாட்டார். பைபிளில் சொல்லப்படுகிறது, அவர் வனாந்தரத்திலே இயேசு என்ன பண்ணலையா, அவர்களை கைவிடவே இல்லையா. வனாந்தரத்துல அப்பத்தை கேட்டாங்க, காடையை கேட்டாங்க, மன்னாவை கேட்டாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நாள் கூட
ஃபாஸ்டிங் போடு அப்படின்னு சொல்லவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்மளால இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கும், சில நேரம் கட்டாய ஃபாஸ்டிங்காய் மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆனா அவங்க 450 வருஷத்துல ஒரு நாளும் ஃபாஸ்டிங் இல்லாம அழகா மன்னாவை சாப்பிட்டார்கள், அழகா காடையை சாப்பிட்டாங்க. சிக்கன் 65 போல டெய்லியுமே அவங்களுக்கு சிக்கன் 65 என்ன பண்ணிச்சான், கிடைச்சிச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்களேன். அப்ப தம்முடைய ஜனத்தை கர்த்தர் கைவிடவே மாட்டார். கைகளை வைத்து சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவ ஜனத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்களேன். இரண்டாவதாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 37ஆம் சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 37 28ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அப்பா மைக் சவுண்ட் வைப்பா. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர் தமது பரிசுத்தவான்களை, எல்லாம் சொல்ல பார்ப்போம், அவர் தமது தமது பரிசுத்தவான்களை பரிசுத்தவான்களை கைவிடுவதே இல்லை. கைகளை தூக்கி சொல்லுங்க பார்ப்போம். சத்தம் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை என்ன பண்ணலையா, கைவிடவே இல்லை. இந்த பைபிள்ல இருக்க பரிசுத்தவான்களை யாருமே என்ன பண்ணல, ஆண்டவர் கைவிடவே இல்லை. பரிசுத்தவானா யார், அதான் முக்கியம். பரிசுத்தவானா யாருன்னா தேவனுக்கு பயப்படுகிறவர் தான் யாருங்களா, பரிசுத்தவான். அல்லேலூயா பாப்போம். கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு உடனே என்ன பண்ணுமா, பயப்படணும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவரை கழிவுறுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் சொல்லுங்க. அப்ப நம்முடைய தேவ சமூகத்துல தேவன் நம்முடைய இருதயத்தில் உலாவுகிறவராய் காணப்படுகிறார், நம்முடைய ஆத்மாவுல வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுறாரு. எந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரோ அந்த இடத்துல நின்று நம்ம என்ன பண்ணுமா, பயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்படும். யார் பரிசுத்தவான் சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது யார் பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுமா, அன்பு கூறணும். கர்த்தரிடத்தில் எல்லா நேரங்களிலும் அன்பு கூறணும். உயர்விலும் தாழ்விலும் நெருக்கத்திலும் பாடுகளிலும் நிந்தைகளிலும் அவமானங்களிலும் நாச மோசங்களிலும் எல்லா விதத்திலும் பவுல் சொல்கிறது போல தேவனிடத்தில் என்ன பண்ணுமா, அன்பு கூறணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவங்க தான் பரிசுத்தவான்கள். மூன்றாவதாக யார் பரிசுத்தவான் சொன்னால் நீதியை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாருங்களா, நீதியை பின்பற்றுகிறவர்கள். நம்ம என்றைக்குமே ஆண்டவருடைய வசனத்தின்படி ஆண்டவர் கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு விரோதமாக எந்த காரியம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு நம்ம சமாதானமா போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்களேன். கொஞ்சம் அப்படி இப்படி பைபிள்ல இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு அங்கிட்டு இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே சுத்தி சுத்தி காட்டுவாங்க. நீங்க சொல்லுவோம், இல்ல நாங்க பெற்ற ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்வோம், நாங்க பெற்ற சத்தியத்திற்கு சாட்சியாய் நிற்போம். இதுதான் நீதி. அப்ப யார் பரிசுத்தவான் என்று சொன்னால் தேவனுக்கு பயந்தவர்கள், இரண்டாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், மூன்றாவது தேவ நீதியின்படி வாழுகிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த மூன்று காரியம் இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, தமது பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. ஏன்னா வேதத்தில் சொல்லப்படுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்ப உங்களை நிந்தித்தா, உங்களுக்கு பிரச்சனைனா, உங்களுக்கு கைவிடப்பட்ட நிலையா இருந்தா யாரு கைவிடப்பட்ட நிலைமை போல காணப்படுமா, யாருக்குங்களா, கர்த்தருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப அவர் சும்மா விட்டுருவாரா? நீங்க பசியா இருந்தா அவரும் பசியா இருப்பார், நீங்க அழுதீங்கன்னா அவரும் அழுவார், நீங்க கண்ணீர் வடிச்சா அவரும் கண்ணீர் வடிப்பார். அப்ப நீங்க கண்ணீர் வடிக்கும் போது அவர் கண்ணீர் வடிப்பாரா? என்ன பண்ணுவாரு? உங்க கண்ணீரை இயேசு களிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்னவா மாற்றுவாரா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு துன்பம்னா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு துன்பம்னா இயேசுவுக்கு அந்த துன்பம் தான். அப்ப என்ன பண்ணுவார்? அவர் அந்த துன்பங்களை இன்பமாய் மாற்றி போடுகிறவர். கைகளை வைத்து சொல்லுங்க பாப்போம். உங்கள் துக்கங்களை என்ன பண்ணுவாரா? உங்களை கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்களேன்.
அப்ப நன்றாய் சிந்தித்து பாருங்க. அங்க சொல்லப்படுகிறது, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, 28ஆம் வசனத்தை. ஜீசஸ் கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை. அப்ப நீங்க சொல்லுங்க, என்னை ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப பரிசுத்தவானா யாரு? பரிசுத்தவானா யார் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு பயப்படுறவன் பரிசுத்தவான், அன்பு கூறுவன் பரிசுத்தவான், நீதிபதி. அப்ப நீங்க தான் பரிசுத்தவான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். தைரியமா சொல்லுங்க, நான் தான் கர்த்தருக்கு பரிசுத்தவான். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப வேதத்துல அந்த பரிசுத்தவான்களை எப்படி கைவிடாதபடி கர்த்தர் நடத்தினார், அதான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். வாசிப்போம். உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களை கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை நீ இந்த ஜனத்தை அழைத்துக் கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போவார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கையில வைத்தலே சொல்லுங்க பாப்போம். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு? யோசுவாவை பார்த்து ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யார் சொல்றா? தீர்க்க தரிசனம் யார் சொல்றா? மோசே உயிரோடு இருக்கும்போதே சொல்றார். என்ன சொல்றாரு? யோசுவா, கர்த்தர் நீதான் பரிசுத்தமான எனக்கு தெரிந்து கொண்டார். எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனா எல்லாருமே இருந்தாலும் கர்த்தர் ஸ்பெஷலா யார் தெரிந்து கொள்றாரு? யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுங்களா? அவருடைய நடக்கையை பார்த்தாரு, அவருடைய பரிசுத்த ஜீவியத்தை பார்த்தாரு, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பார்த்தாரு, தேவனிடத்தில் அன்பு கொண்டதை பார்த்தாரு, நீதியா நடந்ததை பார்த்தாரு. இதெல்லாம் இந்த குவாலிட்டிலாம் யாருக்கு இருந்துச்சுன்னா யோசுவாவுக்குள்ளே காணப்பட்டுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யோசுவாவுக்குள்ளே காணப்படனால யோசுவா பார்த்து சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைகளை வைத்து சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி தந்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்தமான கைவிடல. அங்க பைபிள்ல போட்டிருக்குது, மோசே மரித்த பின்பு கர்த்தர் யோசுவாவுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தார், தேவ வல்லமையை கொடுத்தார், தேவ ஞானத்தை கொடுத்தார், தேவ கிருபையை கொடுத்தார், இந்த ஜனங்களை ஆளுகை செய்யும்படியான ஆளுகையை கர்த்தர் கொடுத்தார், சரியான ஞானத்தை கொடுத்தார். அங்க சொல்லப்படுகிறது 12 கோத்திரத்துக்கும் 12 தேசத்துல பங்கிட்டு சரியாக கொடுத்து அந்த தேசத்துல அந்த ஜனங்களை சமாதானத்துக்கூட வழிநடத்தினவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதுதான் பைபிள்ல சொல்லப்படுகிறது, யோசுவாவுக்குள்ளே வேறு ஆவி உடையவராய் காணப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவா என்ற வார்த்தைக்கு இயேசு என்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. யோசுவா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பண்றாங்க? இயேசு, ஜீசஸ் என்ற ஆங்கிலத்தில் என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. ஈசுவா என்பதற்கும் இயேசுவுக்கும் நிழலாக ஒப்பிட்டு சொல்லப்படுகிற ஒரு ஓமையாக சொல்லப்படுகிறது. ஆமென். ஆகவே அந்த நாட்கள்ல கர்த்தர் யோசுவாவை ஜனங்களை சுதந்தரித்து அந்த பங்கை கர்த்தர் கொடுத்து கைவிடாதபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் கொடுத்து அந்த தேசத்தில் அவர்கள் சமாதானமா இருக்கும்படியான கிருபையை கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை மீட்டு இன்றைக்கு நமக்கும் ஒரு சமாதானத்தை கொடுத்தவராய் காணப்படுகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப பரிசுத்தவான் என்ன செய்வாங்கன்னா தேசத்திற்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவார்கள். பரிசுத்தவான் என்ன பண்ணுவாங்கன்னா தேசத்திற்காக ஜெபிப்பார்கள். பரிசுத்தவான் என்ன பண்ணுவாங்கன்னா திறப்பிலே தேவ சமூகத்தில் நிற்பாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அதை கரையான வழியில நடத்துகின்ற பாத்திரவான்களாய் காணப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த யோசுவா என்ன பண்ணான்னா அவன் பரிசுத்தவனா இருந்து ஜனங்களை கைவிடாதபடி அவளை விட்டு விலகாதபடி கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினாலே அந்த ஜனங்களை சரியாக வழிநடத்தி சரியான தலைவனாய் இருந்து என்ன பண்ணான்? அவன் நடத்தி ஜெயம் பெற்ற ஒரு வீரனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவருடைய சமூகத்தில் யார் பரிசுத்தவன் என்று சொன்னால் யோபு பரிசுத்தவனாய் காணப்பட்டான்.
வாசிக்க வேண்டாம். யோபை கர்த்தர் என்ன பண்ணலையா? கைவிடவே இல்லை. பைபிளில் சொல்லப்படுகிறது, அவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், பொல்லாப்புக்கு விலகினவனாய் காணப்பட்டவன், தேவனுக்கு பயந்து நீதியை நடப்பித்த ஒரு பரிசுத்தவனாய் காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அநேக இழப்புகள். ஒரு மனிதனுக்கு இவ்வளவுதான் இழப்பு வரும்னு தெரியாது, எல்லாம் இழப்போம். ஒட்டகத்தை கூட இழந்து போயிடலாம், ஏன் வயல் நிலங்களை இழந்து போயிடலாம், வேலைக்காரர்களை இழந்து போயிடலாம், ஆடு மாடுகளை இழந்து போயிடலாம், எல்லாத்தையும் இழந்து போலாம். அதுவரை ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் உண்டாகும். ஆனா தான் சொந்த பிள்ளைகளை இழந்து போனா யாருக்கு தான் சந்தோஷம் உண்டாகும்? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்களேன். ஆனா தன்னுடைய சொந்த பிள்ளைகளும் இழந்து போனாலும் அவன் கர்த்தருக்கு பயந்து நடுங்கின ஒரு பாத்திரமானாய் காணப்பட்டான். கைகளை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தான், நடுங்கினான். பொல்லாப்பு செய்யாதபடி கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரம் முழுவதுமாய் பற்கடிப்பாய் காணப்பட்டது, துர்நாற்றம் அடைந்தவனாய் காணப்பட்டான். அப்ப கூட சகோதரன் சொன்னாங்க, என் மனைவி சொன்னா, உன் தேவனை தூசித்து ஜீவனை விட்டுருன்னு தான் சொன்னாங்க. ஆனா யோபுக்கு தெரியும், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கைகளை வச்சு எழுச்சிருங்க பார்ப்போம். இன்னைக்கு நீங்களும் அந்த மாதிரி நெருக்கத்துல இல்ல, யோபை போல நெருக்கமான நேரத்துல இல்ல. ஆனா யோபுக்கு நல்லாவே தெரியும், கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அது கீழே சொல்லப்படுகிறது கடைசி அதிகாரத்துல, யோபு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை எப்படி இருந்துச்சு அவனுக்கு? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுமா, எத்தனை விதமான ஆசீர்வாதமா? எல்லாம் சொல்லுமா, ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஏன் தெரியுங்களா? அவனுக்கு யோபுக்கு தெரிந்தது, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தை சொல்லுங்க, யோபுக்கு வந்தது போல உங்களுக்கு வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டாராம்? கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை சொல்லுங்க பாப்போம். ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது யோபு ஒரு பரிசுத்தவனா காணப்படுறான். பரிசுத்தவான் என்ன பண்றத? கர்த்தர் கைவிடுவதில்லை. அந்த பரிசுத்தவான் என்பதற்கு என்ன தெரியுங்களா? எத்தனை நிந்தைகள் போராட்டம் வந்தாலும் அவருக்காக சாட்சியா வாழ்ற வாழ்க்கை தான், அதான் முக்கியமானது. அல்லேலூயா வச்சு பார்ப்போம். மூன்றாவதாக, கர்த்தர் யாரை கைவிடனா? பவுலை கர்த்தர் என்ன பண்ணலையா? ஒரு நாள் கைவிடல. அல்லேலூயா வச்சு பார்ப்போம். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 23, 24, 25, 28 வரை வாசிப்போமே. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்திமானாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், 7 தரம் மரண அவதையில் 7 தரம் மரண அவதையை அநேக தரம் மரண அவதியை அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 முறை 5 தரம் அடிக்கப்பட்டவன், 3 தரம் வினார்களால் அடிபட்டு 1 தரம் கல்லெறியுண்டு, 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்து 3 தரம் கப்பல் சேதம் அடைந்து கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லலால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வருகிற மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களினாலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழித்தும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசித்தும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தே இவை முதலானவைகள் எல்லாம் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை எனக்கு உண்டான கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவருக்கு எது கவலை இல்லையா? இதெல்லாம் கவலை இல்லையா? இந்த பட்ட பாடுகள்,
பிரச்சனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், நிர்வாணங்கள், என்ன பட்டயமோ, சகோதரால் வந்த நாசமோசமோ, கள்ள சகோதரால் வந்த நாசமோசமோ, இவையெல்லாம் கவலைப்படல. எதை குறித்து கவலைப்படுறாராம்? சபையை குறித்து, ஆண்டவரை குறித்து கவலைப்பட்டாராம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்களேன். பவுல் ஒரு நாளும் கவலையே படல. கர்த்தர் பவுலை என்ன பண்ணலையா? கைவிடவும் இல்லை. எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு பாடு, எவ்வளவு நிந்தைகள், எத்தனை முறை இயேசு கிறிஸ்துவர் ஒரு முறை அடிப்பட்டார். இவர் எத்தனை முறை அடிப்பட்டாராம்? எத்தனை முறை நிர்வாணமாக்கப்பட்டாராம்? அநேக முறை. எத்தனை முறைமாய் கப்பல் சேதத்தில் அவர் மடிந்தார்? நிறைய முறை. அப்ப இதெல்லாம் கடந்து வந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பவுலுக்கு வந்த நெருக்கம் நமக்கு வந்திருக்குதா? ஹலோ, பவுலுக்கு வந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்குதா? கொஞ்சம் கேளுங்க பக்கத்துல. பவுலுக்கு வந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்குதா? வரல. ஆனா அவருக்கே அப்படிப்பட்ட நெருக்கத்திலே கர்த்தர் அவரை கைவிடலன்னா உங்களை கைவிட்டுருவாரா? சொல்லுங்க, உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன் தெரியுங்களா? பரிசுத்தவான்களை அவர் என்ன பண்றாரா? பாதுகாக்கிறார். திராணிக்கு மேல் சோதிக்கப்படுவதற்கு அவர் என்ன பண்றது இல்லையா? சோதனை செய்கிற தேவன் அல்ல, அவரை தாங்குவதற்கான பலனை, சத்துவத்தை கொடுக்கிறதா நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். அப்ப நீங்க நான் நன்றாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் சோதிக்கிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல, உங்களை விட்டு விலகிறவர் அல்ல. அவர் என்ன பண்ணுவாரா? அதை தாங்கக்கூடிய பலனை தந்து தப்புவித்து என்ன பண்ணுவாரா? உங்களை ஏந்துவார், சுமப்பார், தாங்குகிற கர்த்தராய் காணப்படுவார். அப்படிதான் தாவீது என்ன பண்ணாரா? கர்த்தர் வழி நடத்தின தேவாதி தேவனாய் காணப்பட்டாராம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். மூன்றாவதாக கர்த்தர் யாரை கைவிடனா? சீயோனை கர்த்தர் கைவிடவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏசாயா 49:14 வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 49:14 வசனம். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் என்னை மறந்தால் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்றார்? கர்த்தர் என்னை. சீயோனா யாரு? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டியாகிய திருச்சபை. திருச்சபை என்ன சொல்லுது? கர்த்தர் என்னை கைவிட்டாரோ? இல்ல. அங்க பைபிள்ல அதிலே 14 வசனத்தை வாசிங்களேன். 14 வசனத்தை வாசிங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. கைகளை வச்சு சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை உங்க தாயின் தகப்பனும் மறந்தாலும் சீயோன கர்த்தர் என்ன பண்றது? ஒரு நாளும் மறப்பதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க சொல்லப்படுகிறது இன்னொரு வசனத்துல, ஏசாயா 62 அதிகாரம், ஏசாயா 62 4, 11, 12 வாசிங்களேன். இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபாவும் உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உண்மையில என்ன எப்படிப்பட்டவரா இருக்காரா? ரொம்ப 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 பிரியமா இருக்கிறா. பக்கத்துல பசங்க ரொம்ப 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 பிரியமா இருக்கு. அழகா சொல்றாரு பாருங்க. அவரை பார்த்து சொல்றாரு, சீயோனை பார்த்து சொல்றாரு, நீ எப்சிபா. அடுத்து சொல்றாரு, நீ பியூலா. என்மேல் உன்மேல் நான் என்ன பண்றேமா? பிரியமா இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் அதான் சொல்ற, இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கத்தில் என்ன பண்ணுவேன்? சேர்த்து கொண்ட தேவனாய் காணப்படுறேன். சீயோன் குமாரத்தியே, நீ கைவிடப்பட்டவள் சொல்லாத. ஏன் சொன்னா, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ எப்சிபா பியூலா என்று கர்த்தர் நம்மை அழைக்கின்ற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான்காவதாக யார் கைவிடப்படவில்லை என்று சொன்னால், எடுத்து வாசிப்போம். நெகேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசனம், நெகேமியாவுக்கு எழுதின சரித்திர புஸ்தகம் 13 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போமே. நெகேமியாவுக்கு எழுதின சரித்திர புஸ்தகம் 13 அதிகாரம் 11 வசனம். அப்பொழுது நான்
தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைத்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நெகேமியா சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயம் கைவிடப்பட்டு விட்டதோ என்று சொல்லி புலம்புறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, அது கைவிடப்படாது. ஆலயம் யாருடையது? கர்த்தருடையது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுதல் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு கீழே வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது யூதர்கள் எல்லாரும் தானியம், திரட்சி, எண்ணெய் என்பவைகளின் தசம பாகத்தையும் பொக்கிஷ அறையில் கொண்டு வந்தார்கள். ஓகே, அங்க சொல்லப்படுகிறது, தேவன் ஒருபோதும் ஆலயத்தை என்ன பண்ணுறதில்லையா? கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். எதுங்களா? தேவனுடைய ஆலயம் எதுங்களா? அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். என்னாலும் அவருடைய கண்கள் என்ன பண்ணுமா? அந்த ஆலயத்தை நோக்கி காத்திருக்கிறதாய் காணப்படுமா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதுதான் இந்த பைபிளில் சொல்லப்படுகிறது. வாசிங்க 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்களேன். தாவீது தன் குமாரனாகிய சாலொமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என் தேவன் உன்னுடனே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இது யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. ஆலயத்தை ஒரு நாள் மூடுவதற்கு ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்? ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆனா ஏன் இந்த நாட்கள் அனுமதிச்சிருக்காருன்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், உலக காரியத்துல உலக மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க ஆலயம் பூட்டப்பட்டிருக்குது. உலகத்துல கட்டடம் தான் ஆலயம் பூட்டப்பட்டிருக்குது. கட்டப்பட்டிருக்கிற கட்டடத்தின் ஆலயம் தான் பூட்டப்பட்டிருக்குது. கை வேலை அல்லாத ஆலயம் ஒரு நாளும் ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாதான்? பூட்டவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உலகத்தில் இருக்கிற உலக தெய்வத்தை கும்பிடுகிறவருடைய ஆலயத்தை 10 பூட்டு 20 பூட்டை பூட்டி வச்சு அது பாதுகாப்பாங்க. நான் சொல்றது என்னன்னா, இந்த ஆலயத்தை பூட்டு போடவும் வேண்டாம், 10 பூட்டு போட வேண்டாம், 20 பூட்டு போட வேண்டாம். எப்பொழுதும் தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம்? அவர் நடமாடி கொண்டிருக்கிறார், நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதான் தான் சொல்றாரு, கை வேலை அல்லாத இந்த ஆலயத்தில் தேவன் என்ன பண்றாராம்? அவர் சொல்றாரு, நான் இந்த ஆலயத்தை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஏன்னா இந்த ஆலயத்தில் வெளியேற பெற்ற ஜீவனாகிய இயேசு, பரிசுத்தமுள்ள ரத்தம், பரிசுத்தமுள்ள வார்த்தை, பரிசுத்தமுள்ள அபிஷேகம் இந்த ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் பொக்கிஷமா வச்சிருக்கிறவராய் காணப்படுறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்னென்ன வச்சிருக்கிறாரா இந்த ஆலயத்துக்குள்ள? சொல்லுங்க. அவர் ரத்தத்தின் உடன்படிக்கை, அடுத்தது ஜீவனுள்ள வார்த்தை, அடுத்தது பரிசுத்தம், அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அபிஷேகம். அப்ப இதெல்லாம் இருக்கிறனால இந்த ஆலயம் எங்க நடந்து போனாலும் எங்க வந்தாலும் அவருடைய பிரசன்னம் நம் பின்னாகவே கடந்து வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. இதை ஒருவராலும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், இதை ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுவருமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, இதோ உங்களுக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஆலயத்துல தேவன் வாசம் பண்ணுகிறபடினால நான் ஒரு நாள் கைவிடவே மாட்டேன். ஆமென், ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆலயத்துல கர்த்தர் கைவிட மாட்டார். ஒருவேளை இந்த கட்டடத்தினுடைய ஆலயத்தை கைவிட்டிருக்கலாம், பூட்டு போட்டிருக்கலாம், உலகம் அரசாங்கம் பூட்டு போடுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பூட்டு போட முடியாத ஆலயம் நம்முடைய சரீரம். அதான் தான் பேதுரு பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை பாதாளத்தின் வாசல்கள் பக்கத்தில் பார்த்து சொன்னாங்க. இந்த ஆலயத்தை ஒருவராலும் பூட்டவும் முடியாது, கட்டவும் முடியாது. இது எப்பொழுதும் இந்த ஆலயம் எப்பொழுதும் கர்த்தருக்காகவே திறந்திருக்கிறதாய் காணப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த ஆலயத்தை ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாராம்? கைவிடவே மாட்டார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
இப்போ இந்த ஆலயத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா? கைவிடவே மாட்டார். 4 விதமான காரியத்தை பார்த்தோம். ஒன்று என்ன சொல்லுங்க பார்ப்போம்? தமது ஜனத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். 2வது சொல்லுங்க பார்ப்போம், பரிசுத்தவான்களை கர்த்தர் கைவிட மாட்டார். சீயோனை கர்த்தர் கைவிட மாட்டார். அடுத்தது கர்த்தருடைய ஆலயத்தை கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரா? கைவிடவே மாட்டார். நல்ல எல்லாரும் முழங்கால் பிடித்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஈந்திடுவே, உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஈந்திடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. மறுபடியும் பாடுவே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன ஹல்லேலூயா. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நீங்கள் நேரிடினு உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஈந்திடுவே, உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஈந்திடுவே. இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் எனக்கு நீரே. கைகளை பாடுகள் வந்தது. நேரங்களில் கர்த்தரை தேடின ஒரு பரிசுத்தவானாய் காணப்பட்டார். அவர் தேடினபடினால அவரை கைவிடவே இல்லை ஆண்டவரே. அதே போல புதிய ஏற்பாட்டில் வாழுகிற எங்க வாழ்க்கையிலும் நாங்கள் தேடுவோம். தமது ஜனத்தை நீர் கைவிட மாட்டீர், பரிசுத்தவான்களை கைவிட மாட்டீர், சீயோனை கைவிட மாட்டீர், கர்த்தருடைய ஆலயத்தை நீர் கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. இன்றைக்கு கைவிடாதபடி விலகாதபடி காணப்படுகிற தெய்வமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய வெள்ள கரங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சகோதரி விக்கி அவர்கள் இறுதி ஜெபத்தை பண்ணுவாங்க. எல்லாரும் கண்களை மூடி தேவஸ்தம் ஜெபிக்கும்படி அன்பாய்க்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே,
அப்பா இதோ ஆண்டவரே உம்முடைய வேத வார்த்தைகளை எங்கள் காதுகள் கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தர் ஒருவரையும் கைவிடாத கருணை தெய்வமாய் இருக்கிறீர் என்பதை இந்த நாட்களிலும் கர்த்தர் ஒரு விசை எங்களுக்கு உணர்த்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ உலகத்தின் சகல முடிவு பரியந்தும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன உம்முடைய வேத வார்த்தையை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பாக நீதியாகவும் பரிசுத்தமாகவும் ஆண்டவரே நல்ல நடக்கை ஆண்டவரே செய்கிற பிள்ளைகளாகவும் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலனையும் ஆண்டவரே சத்துவத்தையும் கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சிந்தையிலே பரிசுத்தமும் ஆண்டவரே எங்களுடைய நடக்கையிலே பரிசுத்தமும் எங்களுடைய எல்லா செய்கையிலும் பரிசுத்தமாய் ஆண்டவரே நாங்கள் காணப்படுவதற்கு கர்த்தர் தாமே எங்களுக்கு பலன் தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்திலே நிலைத்து கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் வளரும்படி உதவி செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே ஆண்டவரே எங்களை வழிநடத்தி ஆளுகை செய்யும். எல்லா துதி கன மகிமை அனைத்தையும் உங்க ஒருவருக்கு கொடுக்கிறோம். எங்கள் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து மன்றாடுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாவுடைய ஐக்கியமும் அவருடைய சிநேகிதமும் காவலும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் வருமளவும் அவருடைய ஆசீர்வாதங்கள் இந்த முகநூலமாக வாட்ஸ்அப் மூலமாய் பார்க்கிற இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவர் வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எழும்பிடு சீயோனே, அற்புத கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.